ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்ட்டா, அப்பா 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போது 1 கிலோ 70 ரூபா 80 ரூபா விற்கிற ஸ்டேஜில் அவ்வளோது வாங்கிட்டு வந்துட்டாங்கன்ட்டு ஜாம் பண்ண சொல்லியாச்சு எங்கள் அம்மா. ஸோ அதில் பாதியை ஜாமும் பாதியை ஊறுகாவும் போடலான்னு நானும் பிளான் பண்ணி இருக்கிற யூடியூப் சேனல்லாம் பார்த்து தான் பண்ணேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எனக்கு பெருசாக ஒன்றும் இதில் செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு இருக்கிற தக்காளியெல்லாம் பொறுக்கி போட்டாச்சு. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த வீடியோ பின்னாடியே அப்லோட் பண்ணிடுறேன் ஊறுகாய்க்கு. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஜாம் தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு நல்லா போட்டுட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் தக்காளியை. நான் வந்து ஊறுகாய் போகிற பிளானில் தான் தக்காளி ஃபுல்லாகவே அரைஞ்சிட்டேன், கட் பண்ணிட்டேன். ஆனால் அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் ஜாம் போட்டுருமா அப்படின்ட்டாங்க. அதோட வேக வச்சது இல்லைனா நல்லா கிரைண்டாக அரைச்சிருக்கலாம். நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருந்தோம்னா நல்லா வெந்திருக்கும். போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே வேக வச்சுக்கிட்டே இருந்தேன். தக்காளினால நல்லா வெந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் 2 கப்பு தக்காளி எடுத்திங்கன்னா 1 கப்பு ஜீனி கரெக்டான அளவு. நான் எவ்வளோ அளவுனே தெரியாமல் ஜீனி பாத்திரம்ட்டு கொட்டிக்கிட்டே இருந்தேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா நெய் ஊற்றிக்கலாம். நெய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்ப்பாங்க. ஏன்னா அது மேரேஜ் ஃபங்க்ஷன் இது மாதிரிலாம் பண்ணோம்னா எல்லா இடத்துலையுமே பிரியாணி வச்சுக்கிட்டா இந்த ஜாம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. எனக்கே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஜாமு. நான் கூட எனக்கு வராதோன்ட்டு ஒரு டவுட்லேயே தான் செஞ்சேன். ஐயோ நம்ம பாட்டே 1 கிலோ தக்காளி வேஸ்ட்டு பண்ணிட்டோன்னா எங்கள் அம்மாலாம் வெளிலே விரட்டி விட்ருவாங்க. நீங்கள் இது வந்து சால்ட்டு கொஞ்சம் போடுறதுனா அந்த சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணேன். என்கிட்ட பேரிச்சம்பழம் இல்லாதனால நான் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா பிளானே பண்ணல, திடீர்னு செஞ்சனால என்னென்ன வீட்டில் இருக்க அல்லது தூக்கி கொட்டியாச்சு. ஆனால் நான் கூட வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக வந்துருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அதோட ஜாமே அந்த ஜாம் கலருக்கு நல்லா ரெட்டிஷாக மாறி நல்லா இருந்துச்சு. தக்காளி ஜாம் நான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் வந்துச்சு. நான் போட்டு கிண்டி எல்லாத்தையும் மசிச்சிட்டேன். லைட்டாக சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவள் தான் செய்ய சொன்னாள். அவளுக்கு ஜாம்னாலே பிடிக்கும். அவள் மோஸ்ட்லி ப்ரெட்டு, சப்பாத்தி, தோசை கூட வச்சு திம்பா. அங்கே பாருங்கள், சொல்லி வாய மூடல ஒரு தட்டில் அங்கே ஓடிட்டுருக்கு. ஓகே, வரட்டா.